எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங் பஸ்ல, கிளாஸ்ல, ஒர்க் பிளேஸ்ல எண்ட்லெஸ்ஸா நீங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் வந்து பார்த்து நீங்க வந்து ரொம்ப லேசியா வந்து ஃபீல் பண்றீங்களா? நவ் இட்ஸ் டைம் டு டேக் பிரேக். ஒரு ஸ்டடியில ஆவரேஜா ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 2 hours 27 minutes வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. விச் மீன்ஸ் ஒரு வாரத்துல வந்து ஒரு நாள் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றதுலேயே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. உங்ககிட்ட அந்த ஒரு நாள் இருந்தா நீங்களா என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய வந்து பிளான் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியாம வந்து எவ்ரிடே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்ககிட்ட கேட்டா கூட அந்த டைம்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்க என்ன சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கே வந்து அதுக்கு ஆன்சர் இருக்காது. இந்த மாதிரி தான் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே, லீவ் இட். வெல்கம் டு தி 21 days சோசியல் மீடியா டிடாக்ஸ் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வந்து நீங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ரீப்ரோகிராம் வந்து பண்றது தான். இந்த 21 days எண்ட்ல வந்து நீங்க திங்க் பண்ற விஷயத்த பண்றதுக்கான ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் அண்ட் நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு கிளாரிட்டி இல்ல, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு மென்டலா ஒரு கிளாரிட்டி வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லாஸ்ட் 1 yearல நீங்க பார்க்காத சேஞ்ச் இந்த ஒரு 21 days சேலஞ்சில் நீங்க வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு ரெகுலரா இருக்க ஸ்லீப் ரூட்டீனை விட 30% வந்து பெட்டரா இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய லைஃப் சேஞ்சிங் ஆடியோ புக்ஸ் வந்து நான் அந்த விட பேச போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேலஞ்சில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எண்ட்லெஸ்ஸா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ண டிஜிட்டல் மினிமலிசம் புக்கோட ஆத்தர் கால் நியூபோர்ட் சஜஸ்ட் பண்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். இந்த டிஜிட்டல் ட்ரெண்ட்ல வந்து உங்களுடைய கவனம் தான் வந்து நிறைய பேரோட சொத்தா வந்து இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சஜஸ்டட் வீடியோஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் அதில் இருக்க ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோல்லாம் அந்த மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. எப்போவா திங்க் பண்ணிருக்கீங்களா நீங்க எவ்வளவு டைம் வந்து ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு? கண்டிப்பா வந்து நீங்க திங்க் பண்றதை விட அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 40% பீப்புள் வந்து அவங்கள கொஞ்ச நேரம் அவங்களோட மொபைல் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். நீங்கள் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணணும் நீங்கள். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் டைம்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ட்ராக் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் டைம் வந்து ட்ராக் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 weekக்கான ஸ்க்ரீன் டைம் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதிலிருந்து நீங்கள் 20% வந்து நீங்கள் கட் அவுட் பண்ணணும். நீங்கள் சடனாக பெரிய சேஞ்ச் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் வந்து புரியாது. ஒரு 2 to 3 days வந்து பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எகைன் நீங்க நார்மலா பண்ணிட்டு இருந்த ரொட்டீனுக்கே வந்து போயிடுவீங்க. இதுதான் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கோட ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் கூட சொல்லியிருப்பாரு. தி ஸ்மால் ஆக்ஷன் தட் காம்பவுண்ட் இன்டு பிக் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் நீங்க ஹேபிட்டா ஃபார்ம் பண்ண சின்ன ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். நீங்க சின்ன சின்ன லிமிட்ஸ் வந்து செட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாப்பிடும் போது உங்களோட மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு செட் பண்ணுங்க. நைட் ஒரு 9 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனை எடுத்து நீங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு லிமிட் வந்து செட் பண்ணுங்க. இந்த சேஞ்சஸ்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நீங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த டெக்னாலஜியோட நீங்க இன்டராக்ட் பண்றது வந்து நீங்க வந்து ரீசெட் பண்ணலாம் கம்ப்ளீட்டா. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம 2 புக்கை பத்தி பேசியிருந்தோம், டிஜிட்டல் மினிமலிசம் அண்ட் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு. இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நீங்க சின்ன சின்ன ஆக்ஷன் எடுக்கிறது மூலமா என்னென்ன சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த புக்ஸ்ல இருந்து. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்போம், அது செல்ஃபில் இருக்கும், நம்ம வந்து படிக்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஆடியோ புக்ஸை வந்து லிசன் பண்ணலாம். ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஆடியோ புக்ஸை வந்து லிசன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆடிபிளோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆடிபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 30 days வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. நீங்கள் வந்து பே பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த 30 days ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸோட ஆடியோ புக்ஸை நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த சேலஞ்சில் இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஆடிபிளோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். Day 4 to 7 clean up your feed. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். நீங்கள் வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்களோட மொபைலில். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 8 hours வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 8 hoursல எவ்வளவு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க அந்த விஷயங்கள்லாம் பார்க்கறது மூலமா? ஆன்சர் வந்து திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டடியில் 60% பிடிக்காத சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபாலோ அண்ட் unsubscribe. நீங்கள் எந்தெந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அது வந்து உங்களோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணல அப்படின்னா அது இன்னைக்கே வந்து அன்ஃபாலோ ஆர் unsubscribe வந்து பண்ணிடுங்க. உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வந்து லேர்ன் பண்ணுற விஷயமா இருக்கலாம், உங்களோட ஃபிட்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், அப்படின்னா உங்களுடைய கரியருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு சில அக்கௌண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் சிம்பிளாக இதை ஃபாலோ பண்ண ஸ்டெப் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கேட்டகரியாக நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூபே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். லேர்னிங்காக வந்து நான் ஒரு சில செட் ஆஃப் சேனல்ஸ்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இன்ஸ்பிரேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் வந்து ஒரு சில அக்கௌண்ட்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்படின்றத நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு எப்பெல்லாம் வந்து தேவையோ அப்பெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டு நான் எடுத்து பார்த்து அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவீங்க? ஏதாவது நியூவாக ஒரு விஷயம் வந்து கற்றுக்க வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேச நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் எதை வேணா சூஸ் பண்ணலாம். ஆனால் 80% ஆஃப் சோஷியல் மீடியா யூசர்ஸ் வந்து அவங்களுடைய சோஷியல் லைஃப் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனால வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் ஸ்க்ரீன் டைம் வித் ரியல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்போலாம் வந்து 2 ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் குக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஒரு ஸ்டடியில் வந்து நீங்கள் 10 minutes எவ்ரிடே நீங்கள் பண்ணுறது மூலமாக 35% ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சேலஞ்ச் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த மாதிரி பெட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணி ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அதை அந்த டைம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலமாக அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீலிங் இருக்கிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். Day 13 to 17 reflect and reward yourself. இந்த சேலஞ்சில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். இந்த டைம் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ண எடுத்துக்கோங்க. எவ்ரிடே நீங்கள் ஒரு 10 minutes வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து எழுத வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு ஜேர்னலிங்கை வந்து ஒரு ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜேர்னலிங் அண்ட் செட்டிங் நியூ கோல்ஸ். நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்னெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து நோட் டவுன் பண்ணுங்க. இவ்வளோ சேஞ்சஸ் நீங்கள் வந்து பண்ணதுக்கு உங்களுக்கே நீங்கள் ஒரு ரிவார்டு வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாலுமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ சேஞ்சஸ் நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கே நீங்கள் ஒரு ரிவார்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மூவிக்கு போகிறதா இருக்கலாம், நீங்கள் இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறதா இருக்கலாம், அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கே ஒரு ட்ரீட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த 4-hour ஒர்க் வீக் புக்கோட ஆத்தர் டிம் ஃபெரிஸ் கூட வந்து உங்களோட ஓன் லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ண உங்களோட டைம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களோட லாங் டேர்ம் கோலை நீங்கள் செட் பண்ணலாம். அப்படின்னா அது ஒரு விஷயத்தை வந்து நியூவாக லேர்ன் பண்ணலாம். அப்படின்னா அது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு மீனிங்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Day 18 to 21 complete detox. இப்போ உங்களோட சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னா 72 hours வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் 24 hours நீங்கள் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணுங்க. தென் வந்து 72 hours சேலஞ்ச் வந்து பண்ணுங்க. இந்த டைம் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நியூவாக ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியலைஸ் பண்ணுறதுல வந்து நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா அந்த டைமை நீங்கள் நேச்சரோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வெளியே வந்து நீங்கள் அவுட்டிங் போகலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இந்த 21 days சோஷியல் மீடியா டிடாக்ஸ் சேலஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த வேல்யூபிளான டைமை நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய ஹேபிட்ஸ் வந்து பில்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த சோஷியல் மீடியா சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணுறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது கிடையாது. இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களை வந்து யூஸ் பண்ண வைக்காது. சும்மா அதறதுல தப்பு பண்ணிட்டீங்க. நான் Instagram. இன்னொரு விஷயம், இந்த சேலஞ்ச் வந்து வெறும் பிகினிங் தான். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஐம் பேக். ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த ரிசல்ட்ஸை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த சேலஞ்ச் வந்து பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்தோட லைஃப்பில் வந்து சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சேலஞ்சில் ஏர்லியராக நான் சொன்ன மாதிரி அட்டாமிக் ஹேபிட்ஸ் அண்ட் டிஜிட்டல் மினிமலிசம் ஆடியோ புக்ஸை வந்து ஆடிபிளில் வந்து லிசன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் 30 days ட்ரையல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லிசன் பண்ணலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.